பச்சைப்பயிறு பச்சைப்பயிறில் அனைத்து விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே அடங்கி இருக்குது. அதில் இல்லாத சத்துக்கள் அப்படின்னுட்டு எதுவுமே கிடையாதுங்க. பச்சைப்பயிரை நம்ம தினம் நம்மளுடைய சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அனைத்து விதமான சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும். சொல்லப்போனால் பச்சைப்பயிரில் நம்ம பச்சையாக, அதாவது ஊற வச்சு பச்சையாக அதை அவிச்சு அல்லது முளைக்கட்டி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேண்டாங்க, அனைத்து சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும். இந்த பச்சைப்பயிரை வச்சு இன்றைக்கி பச்சைப்பயிறு கடையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு கடையில் சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதோட இந்த காம்பினேஷன் மாங்காய் இஞ்சி தொக்கு, அதோட இந்த உப்பு இட்டது, வாழைக்காய் பொடி மாஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நிச்சயமாக கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பச்சைப்பயிறு கடையில். பச்சைப்பயிறு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு டிப்ஸுங்க, நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது இந்த வீடியோவில். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக நம்ம பச்சைப்பயிரை அப்பப்போ ஊற வைக்கிறதுக்கு பதில் ஒரு 1/2 கிலோ அல்லது 1 கிலோ ஊற வச்சோம் அப்படின்னா நிறைய ரெசிபீஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாகும். இதை அப்படியே நம்ம ஸ்ப்ரவுட்டாக மேக் பண்ணி சாலட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் ஊற வச்ச பச்சைப்பயிர்லேருந்து நான் இதால் 1.5 கப் அளவு எடுத்துக்கிறேன். இதை குக்கரில் சேர்த்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதோட 4 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 3 விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழைய வேக விட்டுறாதீங்க, 50% அளவுக்கு வெந்தா போதும். ஏன்னா ரொம்ப குழஞ்சி போணுச்சு அப்படின்னா குழன்னு இருக்கும். ஸோ 50% அளவுக்கு அந்த பருப்பு நமக்கு வெளியில் தெரியணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி வேக வச்சா போதும். பாருங்கள், இப்போ எடுத்து கையால் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நசுங்கணும், அதாவது முத்து முத்தாக நமக்கு தெரியணும், அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இதை நம்ம இப்போ மத்தால கொஞ்சம் கடைஞ்சி விட்டுக்கலாம். 1-2 அதாவது கூழ் மாதிரி ஆக்காம மத்தால 1-2 அதை கடைஞ்சி விட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்துச்சுன்னா மண் சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுருங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போ 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதோட 2 வரமிளகாவை காம்போட அப்படியே கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு சின்ன வெங்காயம் நான் வச்சுருக்கேங்க, நாட்டு வெங்காயம். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நம்ம சேர்க்கும் போது இந்த டிஷ்ஷுக்கு தனி டேஸ்ட்டாக கொடுக்குங்க. எப்பொழுதுமே சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பல்லாரி சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பூண்டு பல் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கேன். அதாவது நான் அரைக்கலை, இடித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா இதோட கலரி விடலாம். பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு இருக்குது. ரொம்ப செவக்க வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க.
இப்போ இஞ்சி பூண்டு வாசனையோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டு, பெரிய தக்காளி பழமாக இருந்தால் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 3 பழம் நல்லா பழுத்த பழமாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம கல் உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் தக்காளி ஈஸியாக வதங்கிடும். எப்பொழுதுமே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக மசிஞ்சு வந்துடும் தக்காளி. பாருங்க நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்தா வேக வச்சுருக்கோம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை கம்மியாக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கலாம். ஏன்னா கரிஞ்சு போயிடக்கூடாது மிளகாத்தூள். அதனால நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ண பிறகு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. இதோட ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பயிரை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து, இது குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள். அதாவது மிளகாய், மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இதை அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பச்சை பயிறு வேக வைக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. மற்றபடி 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். பாருங்களேன், இறக்கி வச்சு மண் சட்டியாக இருக்கிறதுனால அப்படியே கொதிச்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதுதாங்க மண் சட்டியோட மகிமை. இப்போ இந்த ரெசிப்பியை நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காண்டி தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசை, ஏன் இடியாப்பம், இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குங்க. செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். மேலே கொத்தமல்லி தழைகள் தூவி பரிமாறிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான பச்சைப்பயிறு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.